குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்றைக்கி இந்த டாபிக் பார்த்தோம்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி பாலிசி நோட்டோட செகண்ட் வீடியோ இதில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்னென்ன டிசீஸ் ப்ரிவென்டிவ் சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் செட்டப் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இது காமன் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்ரோச்சிங் தி இன்டர்வியூ. நமக்கு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், இது ஒரு ரொம்ப அன்சர்டனிட்டி நிறைந்த ஒரு 15 நிமிஷமான கான்வர்சேஷன். யாருக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. பட் நமக்கு ஒன்று மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். அது எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த சமாளிக்கிறது எப்படின்னா, இந்த கீவேர்ட்ஸை வச்சு தான் சமாளிக்கணும். ப்ரிவென்ஷன், எராடிகேஷன், டிசீஸ் ஃபோர்காஸ்டிங், வேக்சினேஷன், இந்த மாதிரி போன்ற ப்ராஃபிட்டபிள் லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ். நீங்கள் பைலிங்குவலாகவே இன்டர்வியூ அப்ரோச் பண்ணலாம். பட் அப்பப்போ அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப உங்களோட ஆன்சர்ஸ் குவாலிட்டியாக டெலிவர் பண்ண முடியும் இந்த கீவேர்ட்ஸை வச்சுட்டு. ஓகேவா? இன்டர்வியூ எப்படி சமாளிக்கிறது மட்டும் தான் இன்டர்வியூ. பிகாஸ் அப்போது டெக்னிக்கல் நாலேஜே தேவையே இல்லையான்றது கிடையாது. ஒரு 50% டெக்னிக்கல் நாலேஜ், 50% காமன் சென்ஸ் தான் இன்டர்வியூ. பிகாஸ் உங்களோட டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ் இன்டெப்த்தாகவே ரிட்டன் எக்ஸாமில் எக்ஸாமின் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இருந்தால் போதும். உனக்கு ஏஐ பண்ண தெரியும், பட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏஐ பண்ண தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஏஐ தாயிங் டெம்பரேச்சர் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? தெரியலனா இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ். நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயத்திலேயே சில விஷயங்கள் நமக்கு இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாது இருக்கும். அந்த விஷயத்தை தான் கொஷினாக கேட்பாங்க. ஏஐ எல்லாத்துக்கும் பண்ண தெரியும். தாவிங் டெம்பரேச்சர், போஸ்ட் தாவிங் மொட்டிலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா சில பேர்த்துக்கு சொல்லவே முடியாது. கரெக்டாக? பிகாஸ் எனக்கே தாவிங் டெம்பரேச்சர் மறந்து போச்சு. இப்போ எக்ஸாம் படிக்கும்போது தான் ஞாபகம் இருக்குது. அதை போல் தான் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வீக்னஸ் இருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்றது. ரொம்ப டெப்த்தாலாம் போவோம்னா மேலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். ஓகேவா? டிசீஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் எதுக்கு கொடுத்துருக்கேன்? அனிமல் ஹெல்த் பேக் போன் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காமன் கொஷின் கேட்குறேன், ஏன் ஒரு டிசீஸ் ப்ரிவென்ஷன் இம்பார்ட்டன்ட், ஏன் ஒரு டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணணும்னு ஒரு கொஷின் கேட்டால் இந்த பாயிண்ட் அழகாக ஒரு இன்ட்ரோ மாதிரி ஆட் பண்ணலாம். சார், சின்ஸ் அனிமல் ஹெல்த் இஸ் இன் பேக் போன் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இண்டஸ்ட்ரி டு ஹேவ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ், டிசீஸ் டயக்னோசிஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் வெரி மச் எசென்சியல் சார் அப்படின்ட்டு நீங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிடலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ப்ரிவென்ஷன் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் த டிசீஸ். ஒரு டிசீஸை ப்ரிவென்ட் அண்ட் எராடிகேட் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட்டபிள் லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ் இருக்கும். பிகாஸ் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டிசீஸ் எல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட்டபிள் லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ் இருக்கும். இம்போர்ட்டிங் தி எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் அவர் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட் அட் குளோபல் லெவல், இதெல்லாம் நமக்கு இதாகும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்டு நல்லா பாருங்கள். இதில் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. இம்ப்ரூவிங் தி எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் அவர் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்மளோட மில்க் ப்ராடக்டை யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கோ அல்லது யூஎஸ் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்க்கோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது. பிகாஸ் அவர் மில்க்ஸ் ஆர் சப்ஸ்டாண்டர்ட் டு தர் ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம மில்க்ஸ் இல்லை. காரணம் என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட், அன்ஹைஜினிக் மில்க் ப்ரொடக்ஷன். அன்ஹைஜினிக் மில்க் ப்ரொடக்ஷன். நம்ம ப்ரொடக்ஷன்லேயோ ப்ரொக்யூர்மெண்ட்லேயோ டிரான்ஸ்போர்ட்லேயுமே அன்ஹைஜினிக் மெஷர்ஸ் தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்பராக க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷன். இந்த கான்செப்ட்லேயே நம்ம நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிடும் இந்தியன் மில்க் இண்டஸ்ட்ரி. க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷன் இதை பற்றி தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். எல்லாமே ஜஸ்ட் காமன் சென்ஸ். அப்ளை ஒரு காமன் சென்ஸ் அண்ட் ஆன்சர் கரெக்ட்லி, அவ்வளோதான் இன்டர்வியூ. ஓகேவா? ஏன் இதில் அன்ஹைஜினிக் க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷன்லேயே நம்ம ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் நம்ம மில்கில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான யூரோப்பியன் டெவலப்டு நேஷன்ஸ்க்குலாம் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியல. பட் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். பிகாஸ் தே ஆர் எக்கனாமிக்கலி புவர் கண்ட்ரிஸ். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான். ஓகேவா? இதுதான் நம்ம சிஸ்டமில் இருக்கிற பிரச்சனையே. நமக்கு காமனான கொஷின்ஸ் க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷன் என்னான்னு கேட்கலாம். ஓகேவா? இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போது சப்ஜெக்ட்குள்ளே வந்தால் டிசீஸ் ஃபோர்காஸ்டிங், வேக்சினேஷன் பிஃபோர் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் அவுட் பிரேக். ஓகேவா? அப்புறம் வேக்சினேஷன் அகென்ஸ்ட் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டிசீசஸ். எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டிசீஸ்னால் என்ன? எந்த டிசீஸ்லாம் எக்கனாமிக்கலாக ஒரு அனிமல் அஃபெக்ட் பண்ணுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்டி. கண்டிப்பாக எஃப்எம்டியோட சீக்கிரம் என்ன? மெயினாக மில்க் தன்னோட ப்ரீவியஸ் லாக்டேஷனில் இருந்த மில்க் கண்டிப்பாக ஆஃப்டர் எஃப்எம்டி அதை அச்சீவ் பண்ண முடியாது. அனிமல் அடுத்த கன்சப்ஷனுக்கு டிலே ஆகும். சில போர் கன்சப்ஷன் ரேட்டு
குறைஞ்சி போய்டும், கன்சப்ஷன் ரேட் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்வல் ஆஃப் எஃப்எம்டி ஆச்சா. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்கனாமிக் ட்ரேட்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். எதெல்லாம் எக்கனாமிக் ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா மில்க் ஈல்டு, பாடி ஸ்கோர், பாடி கண்டிஷன், இது எல்லாமே எக்கனாமிக் ட்ரேட்ஸ் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டிபி வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் டிசீஸ். ஐ கெஸ் இட்ஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டுக்காக ஷீப் வளர்க்குறோம்னா அது டிபி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பாடி வெயிட் குறையும். ஸோ எக்கனாமிக்கல் ட்ரேட் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டிசீசஸ். த டிசீஸ் விச் காஸ் அன் ஹியூஜ் இம்பேக்ட் அண்ட் டிக்ரீஸ் தி ஃபார்ம்ஸ் எக்கனாமி இஸ் கால்ட் அஸ் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டிசீசஸ். தட்ஸ் இட். ஓகேவா? அஸ்காட் அடிக்கடி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அஸ்காட் அசிஸ்டன்ட் டு ஸ்டேட் ஃபார் தி கண்ட்ரோல் ஆஃப் அனிமல் டிசீசஸ். இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ஷேர் பண்ணுற ஒரு ஸ்கீம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இம்யூனைசேஷன், டயக்னோசிங், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பயாலஜிக்கல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், ட்ரைனிங் ஆஃப் வெட்ஸ் அண்ட் பாராமெட்ஸ் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். இதை தான் இதோட எய்ம். அஸ்காடு அசிஸ்டன்ட் டு தி ஸ்டேட் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் அனிமல் டிசீசஸ். இதெல்லாம் பிகாஸ் நம்ம விஎஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்கில் அட்டன் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐவிபிஎம் ஐன்னு வந்தோடனே நம்ம எல்லாம் இந்தியன்னு சொல்லிவிடுவோம். அப்ரிவேஷன் மட்டுமே கேட்கலாம் ஒரு கொஷினாக. இன்ஸ்டியூட் ஆஃப், பட் ஆனால் இது இந்தியா இல்லை, இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன். ஓகே, 1932 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ண நேம் இது. அப்போது வந்து மெட்ராஸில் இருக்குது சீரம் இன்ஸ்டியூட் நேம். இப்போ தான் வந்து ஐவிபிஎம்னு மாற்றியாச்சு. ஸோ இதில் என்னென்ன வேக்சின் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, பேக்டீரியல் வேக்சினா பிக்யூஹெச்எஸ், ஆந்த்ராக்ஸ், இடி. வைரல் வேக்சின்னா பேர்டில் ஆர்டிவிகே, ராணிக்கெட் டிசீஸ் வேக்சின் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, கேஎஃப் அண்ட் லசோட்டா. அப்புறம் டக் பிளேக் வேக்சின் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. டயக்னோஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ருசெல்லா அபாட்டஸ் கலர்டு ஆன்டிஜென் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. டைலிவன் பாஸ்பேட் பஃபர்சல், இதெல்லாம் தேவையில்லை. பட் வைரல் வேக்சின், பேக்டீரியல் வேக்சின் என்னன்னு மட்டும் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ டிசீஸ் சர்வேலன்ஸ், டயக்னோசிஸ் அண்ட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு கேட்டாங்கன்னா, what are the agencies involved in disease control, surveillance, monitoring, surveillance, diagnosis and control னு கேட்டால் ADIU, அனிமல் டிசீஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கும். PDDL, பவுல்ட்ரி டிசீஸ் டயக்னோஸ்டிக் லெபார்ட்டரி, நாமக்கல், ஈரோடு, பல்லடம் எல்லாம் இருக்குது. வெட்டினரி எபிடமாலஜிக்கல் சென்டர் இருக்குது, சைதாப்பேட், சென்னை. சென்ட்ரல் ரெஃபரல் லெபார்ட்டரி, IVPM. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபீல்டு லெவலில் ஒரு டயக்னோசிஸ்க்காக, ஃபர்தர் லெபார்ட்டரி டயக்னோசிஸ்க்காக சென்ட் பண்ணுற சாம்பிள்ஸ் வந்து சென்ட்ரல் ரெஃபரல் லெபார்ட்டரிக்கு தான் போகும். ஒரு அவுட் பிரேக்குன்னு வந்தால் எக்ஸ்பர்ட் கமிட்டி இங்கிருந்தால் வந்து அந்த அவுட் பிரேக் ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம ஏடிஓ இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸால் முடியலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் சிஆர்எல்லேருந்து தான் வருவாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா IVPM ராணிப்பட்டில் இருக்குது. ஓகேவா? ஓகே சார், ADIU எவ்ரிபடி கேமராஸ் வித் நேம் ADIU அப்படின்னு சொல்லுவோம், தெரியும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஏன் சொன்னால் ஏடிஓட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். பட் அங்கே போனால் அந்த கீ பாயிண்ட் டெஃபிஷியட்டாக இருக்கும். நம்ம கீ பாயிண்ட் கிடைக்காத ஆன்சர் பண்ணும்போது அதுக்கு தான் இது டிசீஸ். அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து டிசீஸ் ஃபோர்காஸ்டிங், அவுட் பிரேக் ஹேண்ட்லிங், கண்டக்டிங் அவேர்னஸ் கேம்ப், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்சின்ஸ், வாக்-இன் கூலர்ஸ், ILRஸ்னால் ஐஸ் லைன்டு ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். ஒரு பிளாக் லெவலில் ஒரு ILR பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து வேக்சின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எஃப்எம்டி டைம்லையோ இல்லை எனி வேக்சினேஷன் ஷெடியூல்லையோ இங்கேருந்து ப்ரோக்ராம்லையோ இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோம். அது பேர் ILRனால் பாதி எனக்குலாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ILRனால் என்னென்னு கூட தெரியாது. இப்போ தான் தெரியுது. ஐஸ் லைன் ரெஃப்ரிஜிரேட்டர் தான் அதோட டெஃபினேஷன். சரி, அதோட அப்ரிவேஷன்ட்டு ILR பாயிண்ட்ஸ். அப்புறம் மானிட்டரிங் ஆஃப் வேக்சினேஷன், சாம்பிள் கலெக்ஷன், சீரோ மானிட்டரிங் ஆஃப் வேரியஸ் டிசீஸ் சர்வைலன்ஸ். அதான் சிம்பிளாக டிசீஸ் சர்வைலன்ஸ். ஸோ டிசீஸ் ஃபோர்காஸ்டிங், சர்வைலன்ஸ், அவுட் பிரேக் ஹேண்ட்லிங், கண்டக்டிங் அவேர்னஸ் கேம்ப், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்சின்ஸ், மானிட்டரிங் ஆஃப் வேக்சினேஷன்ஸ். இதுதான் வந்து ஏடிஐயோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஏடிஐ மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் டிசீஸ் ப்ரிவென்ஷனை பற்றி கேட்குறாங்களோ அங்கெல்லாம் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கீ பாயிண்ட்ஸ். அங்கெங்கெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டா உங்களோட ஆன்சரோட குவாலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு